கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தில் 12ஆம் வாரத்திலே நாங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு கால் பதிப்பதோடு இன்று நாளிலே திருமுழுக்கு யோவானுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அழைத்தல் வாழ்வு எப்படிப்பட்டது, அது எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பதனை இன்றைய வார்த்தைகள் எங்களை அழைத்து நிற்கின்றது, தியானிக்க அழைத்து நிற்கின்றது. இன்றைய திருவிழாவை கொண்டாடுகின்ற புனித திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, அவர் இறைவனுடைய பாதையை தயார் செய்யும் ஒரு நபராக இருந்தார். அந்த தயார் செய்கின்ற அவருடைய வாழ்க்கையிலே அவர் கிறிஸ்துவின் அந்த பாதையினை தயார் செய்யக்கூடிய அந்த வரப்பிரசாதனை பெற்றுக்கொண்ட அவர் தனக்கு கிடைக்கின்ற பெருமையை தான் அதற்கு சொந்தக்காரர் அல்ல, மாறாக இறைவன் அதற்கு சொந்தக்காரர், என்னை அனுப்பியவர் அதற்கு சொந்தக்காரர், நான் அதுக்கு தகுதியற்றவன் என்று தன்னுடைய தாழ்ச்சி குணத்தின் ஊடாக அந்த வரப்பிரசாதனை இறைவனுக்கு ஒப்பு கொடுப்பதை, இறைவனுக்கு அதனை பரிசாக கொடுப்பதை பார்க்கின்றோம் நாங்கள். எனவே நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்ற அழைத்தல் பெற்ற நீங்களும் நானும் அந்த அழைத்தல் வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் பல விதமான சந்தர்ப்பத்திலே இவ்வாறு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள், வரப்பிரசாதங்கள், மகிமைகள், பாராட்டுக்கள், பரிசுகள் இவை நாங்கள் சொந்தமாக வைத்துக் கொண்டு இருக்கின்றோமா? அல்லது நான் அதற்கு உண்மையாகவே தகுதி ஆனவன் அல்ல, மாறாக என்னை படைத்த, என்னை உருவாக்கிய, எனக்கு எல்லா விதத்திலும் நன்மையை செய்த இறைவனுக்கு உரியதா என்பதனை நாங்கள் மறந்துவிட்டு வாழ்கின்ற நபர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய சித்தத்தினை கிறிஸ்து நிறைவேற்றியது. தன்னை அனுப்பிய தந்தையை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மகிமைப்படுத்தி வாழ்ந்தது போல திருமுழுக்கு யோவான் தன்னை இந்த உலகத்துக்கு அழைத்து கொண்டு தன்னை அழைத்த இறைவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இவர் கிறிஸ்து ஆண்டவருடைய வாழ்க்கை, திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை, இருவருடைய வாழ்க்கை புதுமையான பலவிதமான அம்சங்களை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இவ்வாறு தாழ்ச்சி குணங்களை உடைய தாழ்மையை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்ற முடியாத நபர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்பது இந்த திருவிழாவின் ஊடாக. நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள், செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இறைவனால் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டத்தின்படி நடைபெறும். அந்த திட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்ற செய்தியினை உங்களுக்கும் எனக்கும் தருகின்றது. எனவே அதற்கு நாங்கள் அதனை புரிந்து கொள்ள, அதன் ஊடாக செயற்பட, அதனை உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற தேவையான வரங்களை வேண்டி இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோமாக.